நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே இந்த பாடுகள் இந்த வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் எந்த வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கிறாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குருசை எடுத்தே. நேசிக்கிறாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குருசை எடுத்து. ஏறுகிறார் கல்லாடி தவழ்ந்து கலை போடே என் நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகிறார். செட்டைகளின் கீழ் சேர்த்தனை திடும் சொந்த தாயே நண்பதுவே. செட்டைகளின் கீழ் சேர்த்தனை திடும் சொந்த தாயே அன்பதுவே. எருசலமே என்றழுதார் கண்கலங்க. எருசலமே என்றழுதார் கண்கலங்க. ஏறுகிறார் கல்லாடி தவழ்ந்து கலை போடே என் நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்கள் ஒரு பகுதியை. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற வார்த்தையை பாருங்க. மற்றவங்க யார் எப்படியோ எனக்கு தெரியாது, நானோ தன்னை தனிமைப்படுத்தி தன்னுடைய பர்சனல் தன்னுடைய சொந்த அனுபவத்தை அவர் சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் என்ன பாராட்டுறதில்ல, மேன்மை பாராட்டுறதில்ல. என் மேன்மையே சிலுவை தான். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு சிலுவையே என் மேன்மை. அதான் இன்றைய தலைப்பு. பவுல் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு பல காரியம் இருக்கிறது. பவுல் கமாலியன் பாதப்படியிலே அமர்ந்து தத்துவ ஞானங்களை கற்றுக்கொண்டவர். நம்ம பாட புஸ்தகத்தெல்லாம் வாசிச்சிருப்போம். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டல், பிளாட்டோ போன்ற தத்துவ ஞானிகளின் வரிசையில் வரக்கூடிய ஒரு பெரிய தகுதி பெற்ற ஒருவர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, அவர் அந்நாட்களில் படித்த படிப்புக்கு பல டாக்டரேட் பட்டம் கொடுக்கலாமா, அந்த அளவுக்கு மெத்த படித்தவர் பவுல். பவுலை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக அநேக எண்ணெய் கப்பல்கள் எல்லாம் அந்நாட்களில் அவருக்கு இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, 8ஆம் நாளில் நான் விருத்த சேதனம் பெற்றவன், இஸ்ரவேல் வம்சத்திலே நான் பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயனுக்கு பிறந்த எபிரேயன், கிராஸ் கிடையாது, நான் பியூர்லி எபிரேயன் அப்படின்றாரு. நியாயப்பிரமாணத்தின் அறிவு அவருக்கு இருந்தது. நியாயப்பிரமாணத்தின்படி அவர் பரிசேயன். பைபிள் அப் டு பாட்டம் வரைக்கும் அவருக்கு தெரியும். அவரை மாதிரி பேச முடியாது.
மார்ஸ் மேடை என்கிறது அறிவாளிகள் பேசுகிற மேடைகள். அந்த மேடையிலே நின்று பேசும் ஆற்றல் கொண்டவர். தன்னுடைய பேச்சினாலே ராஜாக்களை கூட அதிர வைத்தவர். யூத அந்த பக்தி வைராக்கியத்தினாலே சோதரிக்கிறோம் எல்லாவற்றையும் தைரியமாய் செய்த ஒரு மனிதன். பேதுரு கூட சொல்றாரு, பவுலுடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கிறது புரிந்து கொள்வதற்கு. அவ்வளோ பெரிய ஸ்காலர் பவுல். நம்மளாம் அவர் கிட்ட கூட வர முடியாது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், இவைகளை குறித்து நான் பெருசாக மேன்மையாக எண்ணுகிறதில்லை. நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் என்ன பாராட்டுறதில்லை, மேன்மையா என்றதில்லை. இந்த கலாத்தியர் 4:14 இருக்குல்ல, 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அதுக்கு முந்தின வசனம் 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறார்கள் சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து, கலாத்திய சபைக்கு சொல்றாரு, அவர்கள் அப்படி இருந்தும் அவர் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். விருத்த சேதனத்தை குறித்து சொல்லும்போது இதை பெருசா உங்கள் மாம்சத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு அவர்கள் உங்களுக்கு அப்படி செய்கிறார்கள் என்று ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், ஆனால் நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் இந்த மேன்மை பாராட்டுதல் இருக்கு பாருங்க, அது நம்மையும் அறியாமலேயே நம்முடையவைகளை குறித்து மேன்மை பாராட்டுதல் நமக்குள்ளே துளிர்த்து விடும்னு பவுல் சொல்றாரு. அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க நமக்கே தெரியாம நம்முடையவைகளை குறித்து நாமே மேன்மை பாராட்டும்படி நமக்குள்ளே ஒரு வேர் முளையும். அதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஒரு முறை சீஷர்கள் ஏரோது கட்டின தேவனுடைய ஆலயத்தை குறித்து ரொம்ப மேன்மையாக இயேசுநாட்ட சொல்றாங்க. கவனிக்கணும். நீங்க அதை குறித்து ரொம்ப மேன்மையாக சொல்றாங்க. ஆண்டவரே, இந்த தேவாலயத்தினுடைய விசேஷ கல்லை பாருங்க, இதை 46 வருஷம் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு ஆச்சு, இதனுடைய கற்களை பாருங்க, இதனுடைய கட்டட அமைப்பை பாருங்கன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் ஏரோது கட்டின தேவாலயத்தினுடைய மேன்மைகளை சொல்றாங்க. அதுக்கு இயேசுனார் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த தேவாலயத்தின் கல்லுகளை குறித்து இவ்வளோ மேன்மையா சொல்றீங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இவைகள் இடிக்கப்படும்ன்றார். ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்க, நீங்க எதெல்லாம் மேன்மை பாராட்டுகளோ கர்த்தர் அதை உடைப்பார். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிற காரியங்களிலே நான் என்னுடையவைகளை குறித்து நான் ஒரு நாளும் மேன்மை பாராட்டாமல் எனக்காய் ஜீவனை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்து நான் என்ன பாராட்ட மாட்டேன். மனிதன் இயேசுவின் சிலுவை தவிர வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. மனிதன் மேன்மை பாராட்டுவானால் சபை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் அதை உடைப்பார். இன்னைக்கு உலக அதிசயம் 7 அதிசயம் சொல்றோம். உலக அதிசயத்தில் தொங்கு தோட்டம் என்கிற ஒன்று இருந்திருக்கணும். இன்னைக்கு பைபிள் காலங்களிலே, ஆதீனத்திலே, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒரு தொங்கு தோட்டம் இருந்ததாக சரித்திரம் சொல்லுது. அந்த தொங்கு தோட்டம்னா என்னன்னா, கீழையும் கான்டாக்ட் இல்லை, மேலையும் கான்டாக்ட் இல்லை, எந்த கான்டாக்டுமே இல்லாத ஒரு தொங்கு தோட்டம் ஒன்று இருந்தது. ஆனால் அதை குறித்து நேபுகாத்நேச்சர் பெருமையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னா பாருங்க, அந்த தொங்கு தோட்டத்தை கர்த்தர் உடைச்சார். இன்னைக்கு அந்த தொங்கு தோட்டம் இல்லை.
அன்றைக்கு அந்த மேன்மை அவன் பாராட்டாதிருப்பேனானால் இன்றைக்கு அது உலக அதிசயத்தில் ஒன்றாக இருந்திருக்கும் என்று பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. நான் எதற்காக இதையெல்லாம் உங்களுக்கு உதாரணமாய் சொல்லுகிறேன், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எதை குறித்தும் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. ஆண்டவர் அதை உடைப்பார். அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அதுதான் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 20:7-8 சொல்கிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். தாவீது யாரை சொல்றார்னா, சவுல், அப்னேர் போன்றவர்கள் தங்களுடைய குதிரைகளையும் தங்களுடைய ரதங்களையும் தங்களுடைய யுத்த வீரர்களை குறித்து மேன்மையாக இவ்வளவு ஆயுதங்களை வச்சிருக்கிறோம், இவ்வளவு குதிரையை வச்சிருக்கிறோம், இவ்வளவு ரதங்களை வச்சிருக்கிறோம்னு அப்னேரும் சவுலும் அதை பெரும் மேன்மையாக எண்ணினார்கள். அந்த அப்னேரையும் சவுலையும் கர்த்தர் உடைத்து போட்டார். ஆனால் தாவீது சொல்லுகிறார், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். உங்களையும் அறியாமலேயே உங்கள் சரீர அழகு, உங்கள் குடும்பம், பிறப்பு, உங்கள் பாரம்பரியம், உங்கள் கௌரவம், உங்கள் படிப்பு, உங்கள் பட்டம், உங்கள் பணம், புகழ், பேர், இவைகள் எல்லாம் நீங்கள் மேன்மை பாராட்டினால் அதை கவனித்து பார்க்கிற இயேசு அதை உடைப்பார். உனக்கு ஆண்டவர் படிப்பு கொடுத்துருக்கிறாரா, தாழ்மையாரு. வசதி கொடுத்துருக்கிறாரா, தாழ்மையாரு. வேலை கொடுத்துருக்கிறாரா, தாழ்மையாரு. அதை ஒரு பெருசாக எண்ணாத. ஆண்டவரே, என்னை இந்த விதத்தில் என்ன வச்சிருக்கிறீங்களே, நன்றி அப்பான்னு உங்களை ரொம்ப 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 தாழ்த்தி, சிலுவையை உயர்த்தி, இயேசுவை உயர்த்தி, கையை தட்டு, வாயை திறந்து, எங்கள் மேன்மை சிலுவை அல்லாமல் வேறு இல்லை. ஹல்லேலூயா. நீங்க பைபிளை சொல்லுது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி. கவனிக்கணும், வசனத்தை பின்னாடி சொல்றேன், இல்லைன்னா திருப்பி நிற்பீங்க. பீடத்தை கவனிங்க. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்னாக மேன்மை பாராட்டாதபடிக்கு ஞானிகளை தெரிந்து கொள்ளாமல் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டு. நல்ல கவனிங்க, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு பலம் உள்ளவனை தள்ளி பலவீனரை தெரிந்து கொண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சமானவன் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் ஒன்றுமில்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். அவன் மேன்மை பாராட்ட முடியாது. பாருங்க, நான் பைத்தியக்காரனாக இருந்தேன், இயேசு தான் எனக்கு ஞானம் கொடுத்தாரு. நான் பலவீனமாக இருந்தேன், அவர் தான் என்னை பலப்படுத்தினார். நான் ஒன்றும் இல்லாதவனாக இருந்தேன், அவர் தான் என்னை எல்லாம் உடையவனாக மாற்றினார். உலகத்தில் என்னை குப்பான்னு என்னை இழிவாக நினச்சாங்க, ஆனால் இன்றைக்கி கர்த்தர் என்னை வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறாரு. ஏன் இப்படி ஆண்டவர் செலக்ட் பண்ணுறாரு? ஏன் ஞானவானை செலக்ட் பண்ணேன்னா, அவன் சொல்லுவான், என் ஞானத்தில் தான் இதெல்லாம் நடந்ததுன்னு அவன் சொல்லிடுவான்ல. அதனால் ஆண்டவர் அந்த மாதிரி ஆளை செலக்ட் பண்ணுறதே இல்லை. இழிவானவர்களையும் அற்பமானவர்களையும் இல்லாதவர்களையும் பைத்தியம் போல எண்ணப்பட்டவர்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் சொல்றார். 1 கொரிந்தியர் 1:27-29 வரை குறித்துக் கொள்ளுங்கள். அதில் 29 வசனம் சொல்லுகிறது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடி அப்படி செய்தார். சபை கவனிக்கணும், நீங்க மாம்சமான இருக்கிற நான் எதை குறித்து என்ன பாராட்டக்கூடாதுங்க? மேன்மை பாராட்டக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த மேன்மையும் சிலுவைக்கு தான் வரணுமே ஒழிய, என் படிப்பை பாரு, என் அழகை பாரு, நான் எப்படி இருக்கிறேன் பாரு, அவங்களுக்கு இல்லை எனக்கு இருக்குது என்று எதையும் மேன்மை பாராட்டக்கூடாது, எடுப்பாக நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் தெருவில் நின்று அப்படியே பாடிட்டு போவோம். 10 அடுக்கும் மாளிகையில் வாழ்ந்தாலும் நீ 8 அடுக்குழிக்கு தானே போவாய். 10 அடுக்கும் மாளிகையில் வாழ்ந்தாலும் நீ 8 அடுக்குழிக்கு தானே போவாய். நாட்டம் எடுத்த சரீரத்திற்கு ஐயா 4 முழம் துண்டுதானே மிச்சம். நாட்டம்
துண்டுதானே மிச்சம். இப்போ வா 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 இயேசு அண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை. மகா அலெக்சாந்தர் என்கிற ஒருவன் இருந்தான், ஹிஸ்டரியில் படிச்சிருப்பீங்க. உலகத்தையே பிடிச்சான், எங்கே போனாலும் ஜெயந்தான் அவனுக்கு. சொத்தை சேர்த்தான், மலை போல குவிச்சான். அவன் கண்ணில் தோல்வியே இல்லை. அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துருச்சு. சின்ன வயதிலேயே இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கிறோம், என்ன போல அவன்டா பண்ண முடியும் அப்படின்னு அவன் நினச்சான். அவனுக்கு திடீர்னு ஒரு வியாதி ஒன்று வந்துச்சு. அவன் பலமெல்லாம் போச்சு. அவன் எவ்வளோலாம் வைத்தியம் பண்ணி பார்த்தா ஒன்று அந்த மரண பிடியிலிருந்து அவனால் வெளியே வர முடியல. சாகிற கடைசி நேரத்தில் தன்னை உணர்ந்தான். அவன் சொன்னான், என் சவப்பெட்டி போகும்போது என் 2 கையும் அப்படி இப்படி போட்டு அனுப்புங்க. அவன் சொன்னான், தன்னுடைய கடைசி நிலையில் தன்னை உணர்ந்தான். அவன், நான் போகும்போது பெட்டிக்குள்ளே என் கையை வைக்காதீங்க, வெளியில் அப்படி போட்டுருங்க. அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்காது. என்ன ராஜா இப்படி சொல்கிறீங்க? ஊரில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், உலகத்தையே பிடிச்சானா, ஆனால் போகும்போது அவன் கையில் ஒன்று கொண்டு போவே இல்லைன்னு உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம். உலகத்தையே பிடிச்சான், அதை பண்ணான் இதை பண்ணான், ஆனால் போகும்போது இன்னத்தை எடுத்துன்னு போனான். அதை பாருங்க அப்படின்னு ஒருத்தரோட சொன்னார். நமக்கு சோத்தரிக்கிறோம், எத்தனையோ நபர்களை நான் அப்படி சொல்ல முடியும், சிலரை நான் அப்படி கட் பண்ணுறேன். சோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளை எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போகிறதில்லை. மேன்மை பாராட்டுகிற எவனும் சிலுவையை குறித்தே கைகளை தட்டி, உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, எங்க மேன்மை சிலுவை தான், சிலுவையை குறித்தே அல்லாமல். பாலிப்புல தெரிஞ்சு வச்சுக்க, உன் படிப்பு உன் காரியம் அதெல்லாம் சர்ச்சு வெளியில், உன் சிந்தையில் எண்ணத்தில் நான் இத்தனை படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் இது வாக்கம் அது வாக்கன்னு மனசில் என்னென்ன கர்த்தர் அதை உடைப்பார். ஒன்றுமில்லாமல் போயிடுவோம். தேவப்பிள்ளை, நான் அபசகுணமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, உங்களை கட்டி எழுப்புறதுக்காக பேசுகிறேன், உங்களுக்கு ஒன்றும் நேர்ந்துடக்கூடாது என்கிறதுக்காக பேசுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு கடினமாக இருக்கும், அதனால் நம்மையே நாம் நியாயம் தீர்த்து கொள்ள வேண்டும். எதை குறித்தும் உனக்கு ஆண்டவர் படிப்பு இன்னொரு ஆள் செய்ய முடியாத நீ செய்றியா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவர் இன்னைக்கு என்ன ஞானியாக வச்சிருக்கிறாருன்னா, நான் பைத்தியமாக இருந்தேன், அவர் என்ன ஞானியாக ஆக்கியிருக்கிறாரு. பலவீனனாக இருந்தேன், என்ன பலவானாக ஆக்கியிருக்கிறாரு. இல்லாதவனாக இருந்தேன், என்னை உள்ளவனாக ஆக்கியிருக்கிறாரு. அற்பமாக இழிவாக இருந்த என்ன பெருமைப்படுத்தியிருக்கிறார். ஆகவே மேன்மை கர்த்தர் தான். ஏன் பவுல் சிலுவையை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னு ஏன் சொன்னார்னு நான் நிறைய காரியம் சொல்லலாம், 3 மட்டும் வேகமாக சொல்கிறேன். ஏன் சிலுவையை குறித்து அவர் மேன்மை பாராட்டினார் அப்படின்னா, முதலாவது குறிப்பு, எனது தலையெழுத்தை மாற்றி தேவனுடைய எழுத்துக்குள் என்னை கொண்டு வந்தது சிலுவை. இது கொஞ்சம் பெரிய குறிப்பு, கொஞ்சம் பாருங்க. எனது தலையெழுத்தை மாற்றி என்னை தேவனுடைய எழுத்துக்கு, அவருடைய வசனத்துக்குள் என்னை கொண்டு வந்தது இந்த சிலுவை. அதனால தான் நான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்றால் கொலோசியர் 2:14 சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்று போட்டிருக்கு. இதில் 3 வார்த்தை வருது. எதிரடையான கையெழுத்து, கட்டளைகளான கையெழுத்து, விரோதமான கையெழுத்து. கவனிக்கணும். எதிரடையான கையெழுத்துன்னா என்ன? என் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க. அவன் விதி, அவன் தலையெழுத்து,
அவன் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் அவதிப்படணும், இப்படித்தான் அவன் தொல்லை அனுபவிக்கணும், இப்படித்தான் அவன் தலையில் வந்து விடிஞ்சிருக்கியா, அவன் தலையெழுத்து, அவன் விதி அப்படின்னு சோத்திரம் பிசாசு எழுதி வச்ச அல்லது தலையெழுத்துன்னு விதிப்படி அதாங்க பாருங்க எப்படி வருது பாருங்க. அப்படிலாம் உலகத்தில் சொல்லுவாங்க பாருங்க. பரம்பரையாக நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற கஷ்ட நஷ்டங்கள் அதெல்லாம் தலையெழுத்துன்னு வச்சுக்குவோமே. என் குடும்பத்தில் இது ஒரு சாபமாக இருக்குதுங்க. எங்கள் அப்பாவுக்கும் இப்படி தான் நடந்துச்சு, தோத்திரம் எனக்கு இப்படி தான் நடந்தது, என் தாத்தாவுக்கும் அப்படி தான் இருந்துச்சான். பரம்பரையா அந்த குடும்பத்தில் அந்த பிரச்சனை, அந்த கஷ்டம், அந்த வேதனை, அந்த ஒரு பலவீனம், அந்த ஒரு வியாதி, அது குரானிக்கல்ஸ்னு கூட சொல்லுவாங்க மெடிசனில். தோத்திரம் இப்படிலாம் அப்படி வருது. தோத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அது என்ன கையெழுத்தையும் சிலுவையில் ஆண்டவர் அந்த விரோதமாக இருந்த தலையெழுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த கையெழுத்தை சிலுவையிலே கர்த்தர் ஆணி அடித்தார். நம்புறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென், அல்லேலூயா. அதுதான் எதிரடையான கையெழுத்து. இரண்டாவது கட்டளைகளால் இருந்த கையெழுத்து. பைபிளில் பாருங்க, ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுத்தார். இந்த கட்டளைகளின்படி ஒருவன் நடவாவிட்டால் அவன் இப்படி சபிக்கப்படுவான், இப்படி சபிக்கப்படுவான்னு. நீங்கள் உபாகமம் 27 வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றாதவனுக்கு வர்ற சாபத்தெல்லாம் சொல்லிட்டு வருவார். இப்படி செய்கிறவன் சபிக்கப்படுவான், இப்படி செய்கிறவன் சபிக்கப்படுவான். இது கட்டளைகளால் வந்த கையெழுத்து. பைபிள் சொல்லுது, இந்த கட்டளைகளை நம்மாலும் நம்முடைய முன்னோர்களாலும் அதை கடைபிடிக்க முடியாமல் இருந்துச்சான். பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்ற மாதிரி ஒன்று ஒருத்தன் செஞ்சுட்டானா டக்குன்னு அவனுக்கு சாமம் பிரச்சனை. பழைய ஏற்பாட்டு சட்ட விதிகள்லாம் இன்னைக்கு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் ஒருத்தர் கூட சர்ச்சில் இருக்க முடியாது. அப்படி கட்டளைகளால் இருந்த அந்த கையெழுத்தை சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அந்த சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில எப்போதுமே நம்ம ப்ராப்பராக நடக்கிறது இல்லை. சிலதுனால கைப்பிசங்க ஏதாவது பேசிடுறோம், பண்ணிடுறோம். எல்லாமே அந்த கட்டளையில் இருக்கிற சாமம் வர தொடங்குச்சுன்னா எப்படி வாழ முடியும்? இப்படி உடுத்தி வந்து உட்கார முடியுமா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமான செய்யவே முடியாது. ஆனால் சிலுவையில் அந்த கட்டளைகளால் இருந்த கையெழுத்தை கர்த்தர் குலைத்தார். கையை நல்லா தட்டுங்க. ஹல்லேலூயா. சிலுவையிலே அவைகளை ஆணி அடித்தார். இன்னைக்கு நம்ம கிருபைக்குள்ள வாழறோம். ஆமென், ஹல்லேலூயா. மூணாவது ஒரு கையெழுத்து விரோதமான கையெழுத்து. என்ன கையெழுத்துங்க? அதைத்தான் பைபிளை சொல்லுது, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான. அப்படியானால் இது மந்திரவாதிகளின் கையெழுத்து. சில வீடுகள்லாம் பாருங்கள், மந்திர எழுத்துக்களை தாயத்தா கட்டி மந்திர உருது எழுத்துக்களை வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. சொல்லுவான், இந்த எழுத்து இருந்தால் அந்த ஆவி வராது, இந்த ஆவி வராது, இந்த பிரச்சனை வராது, அந்த பிரச்சனை வராதுன்னு. கடைசியில் பார்த்தா அந்த எழுத்து தான் நமக்கு 1008 பிரச்சனையை கொண்டு வரும். சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சில நேரம் ஒருவன் இன்னொரு குடும்பத்திற்கு மந்திரங்களை ஓதி கையெழுத்துக்களை போட்டு சோத்திரம் இன்னொரு குடும்பத்தை கெடுப்பான். மந்திரவாதிகளின் மூலம் செப்புத்தகட்டிலே உங்களை கெடுக்கும்படி, உங்களை சபிக்கும்படி, உங்களை அழிக்கும்படி, உங்களை கொல்லும்படியாய், உங்கள் கை கால்கள் முடங்கும்படியாக, உங்கள் குடும்பம் வீணா போகும்படியாக அவன் எழுதுவான். இந்த குடும்பம் இப்படி போனன்னு அதெல்லாம் இன்னும் இருக்குதுங்க. தோத்திரம். ஆனால் நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த கையெழுத்தையும் கொலைச்சாரு. நல்ல சத்தமா கைகளை தட்டி நம்புறவங்க ஆமென், ஹல்லேலூயா. சும்மா இல்லை, நான் எவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் பாருங்க. எதிரடையான கையெழுத்து. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்து. சத்தமா, எனக்கு கட்டளைகளால் இருந்த கையெழுத்து, எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்த சத்தமா சொல்லுங்க, குலைத்து நடுவில் இராதபடி
அதை எடுத்து போட்டார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமா, எடுத்து போட்டார் அது எல்லாத்தையும். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது blotted out and wiped away the handwriting of the note அப்படின்னு இருக்குது. தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 3 விதமான கையெழுத்துக்களையும் சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அழித்து விட்டார். அதை அங்கு இராதபடிக்கு துடைத்து அப்புறப்படுத்தினார் அப்படின்ட்டார். அதனால தான் இன்னைக்கு நம்ம இப்படி உட்காந்துருக்கோம். இல்லாட்டினா என்ன, இந்த இயேசுநாதருடைய சிலுவை இல்லைன்னா இன்னைக்கு நம்ம குடும்பமே இல்லை சார். எப்படி ஆயிருப்போம்னு தெரியாது. எத்தனை பேர் இங்கே மாண்டு போயிருப்போம், எத்தனை பேர் பைத்தியமாக சுற்றுவோம், எத்தனை பேர் எந்த சாக்கடையில் விழுந்து கிடப்போம், எந்த குடும்பம் என்ன நாசமாக போயிருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு நான் இப்படி இருப்பது காரணம் சிலுவைன்னு சொல்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேன். நான் என்ன சொன்னேன் இந்த குறிப்புக்கு? எனது தலையெழுத்த மாற்றி தேவனுடைய அந்த வசனத்துக்குள், தேவனுடைய எழுத்துக்குள் என்னை கொண்டு வந்தது சிலுவை. பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 25 தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறிச்சான் ஒரே நாள்ல. சிலுவை கர்த்தருடைய வசனங்களை நிறைவேற்றினது. சிலதை மட்டும் சொல்றேன் பாருங்க. அவரது கைகளும் கால்களும் ஆணிகளால் துளைக்கப்படும் என்று சங்கீதம் 22:16 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை லூக்கா 23:33 நிறைவேறிச்சு. அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்படுவார் என்று ஏசாயா 53:12 சொல்லப்பட்டது மார்க் 15:27-28 நிறைவேறிற்று. அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்வார் என்று ஏசாயா 53:12 சொல்லப்பட்டது லூக்கா 23:34 அது நிறைவேறிச்சு. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சங்கீதம் 22:1 சொல்லப்பட்டது மத்தேயு 27:46 நிறைவேறுகிறது. அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுப்பார்கள் என்கிற அந்த வேத வாக்கியமானது சோத்திருக்கிற மத்தேயு 27:34, யோவான் 19:28-29 பாருங்க. வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கசப்பு காடியை வாங்கினார். வசனங்கள் அங்கே நிறைவேற்றப்படுகிறது. அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று. நீதிமானின் எலும்புகள் ஒன்றும் என்ன செய்யப்படாதுங்க, முறிக்கப்படாது. பஸ்காவை குறித்து, பஸ்காவினுடைய ஆட்டை குறித்து யாத்திராகமம் 12:46 சொல்லுது, அதன் எலும்புகள் என்ன செய்யக்கூடாது, முறிக்கக்கூடாது. 2 பேர் கல்லர்களுடைய எலும்புகளை முறிச்சாங்க உயிர் போகிறதுக்காக. ஆனால் இயேசுநாதரிடத்திலே வந்த பொழுது இவங்க எலும்பெல்லாம் முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆல்ரெடி அவர் ஜீவன் என்ன செஞ்சிருச்சிங்க, போனதுனால சோத்திரிக்கிறோம். யோவான் 19:31-36 வரைக்கும் அதில் வாசினா அவருடைய எலும்புகளை யாரும் என்ன செய்யலை, முறிக்கல. அவர் ஐஸ்வர்யவான்களுடைய கல்லறையில் வைப்பார்கள் என்று ஏசாயா 53:9 சொல்லப்பட்டபடி மத்தேயு 27:57 அது நிறைவேறிற்று. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அங்கே ஒரு கையெழுத்தை குலைக்கிறாரு, தேவனுடைய வார்த்தை சிலுவையில் நிறைவேறுது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்து, கட்டளைகளாக இருந்த கையெழுத்து, விரோதமாக இருந்த கையெழுத்தெல்லாம் குலைத்து கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நமக்குள் நிறைவேறுவதற்காக, கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்காக சிலுவையிலே அவர் நமக்காக தொங்கினார். அதனால தான் 1 கொரிந்தியர் 1:23 பவுல் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். எங்கள் பிரசங்கத்தினுடைய தாற்பயம் என்ன, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. வேறு பிரசங்கத்தில் எங்களுக்கு வேறு வேர்டே கிடையாது. எங்கள் பிரசங்கெல்லாம் சிலுவை, ஆண்டவர் எனக்காய் மரித்தார், ரத்தம் சிந்தினார், அதை சொல்லி தான் ஜனங்களுடைய நன்மை சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36, 37 பாருங்க. ஆனபடினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவர் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். அடுத்த வசனம், இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஏன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அங்கே பிரசங்கம் பண்ணப்படுகிறான். ஆகவே சிலுவை ஏன் தெரியுமா என் மேன்மை? எனக்கு எதிரடையாக கட்டளைகளாக எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடி அதை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். கைதட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை இன்றைக்கு குறைந்து போகல, அவருடைய வல்லமை இன்றைக்கு மாறவில்லை. அந்த வல்லமை இன்றைக்கும் நம் மத்தியிலே இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட் என்ன? ஏன் சிலுவைய மேன்மைன்னா, சாத்தானை செயலிழக்க செய்தது சிலுவை தான். அப்படியே கொக்கரித்து கொண்டிருந்த பிசாச, வீரம் பேசி கொண்டிருந்த பிசாச, குடும்பங்களை உடைச்சு கொண்டிருந்த பிசாச, சந்ததி சந்ததியை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த அந்த பிசாச சிலுவையிலே அவனை செயலிழக்க பண்ணினார். அவனை கோமா ஸ்டேஜுக்கு அனுப்பினார் சிலுவை. அவன் தலையை நசுக்கினார். அதனால தான் சிலுவை மேன்மை. பிரதர், ஐயா, இன்னைக்கு பிசாசு ரொம்ப உங்கள்கிட்ட வேலை காட்ட முடியல, அதனால தான் உங்க குடும்பம் இன்னைக்கு இருக்குது. அவன் ஃபுல் பவராக இருந்தான்னு வச்சுங்க, இன்னைக்கு நம்ம குடும்பம் இங்கே இருக்காது சார். என்ன கதியா ஏற்பட தெரியாது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பிசாச சிலுவையினால செயலிழக்கப்படினதினால நான் கர்த்தருடைய ஆலயத்தில் விடுதலையா ஆராதிக்கிறேன். பிசாசு முழு பலத்தோடு இருந்திருப்பானே, ஆனால் அது என்னை பல விதங்களில் பாதித்திருக்கும். ஆனா இன்னைக்கு நான் விடுதலையோடு ஆலயத்தில் உட்கார்ந்து இருப்பது பிசாசினுடைய வல்லமைகளை சிலுவை செயலிழக்க பண்ணிட்டு. நம்புறவங்க நல்ல கையை தட்டணும் சார். வார்த்தையை விசுவாசித்து வாயை திறந்து ஆமென்னு சொல்லணும். நீ வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லத்தான். அதுதான் பைபிள் சொல்லுது, துரைத்தனங்களையும். கொலோசியர் 2:15 பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் தொங்கின பொழுது சாத்தானின் வல்லமைகள் செயலிழந்து போயிற்று. சிலுவையின் மூலமாய் சாத்தான் மேல் நமக்கு ஒரு முழு வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார். இந்த வசனம் என்னை அதிகமாய் குதூகலிக்க செய்கிறது. பாருங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. ஹல்லேலூயா. அது ஆம்பிளிஃபைடு பைபிளில் disarmed the principalities and power to show openly. பாருங்க, the principalities, power, இதெல்லாம் ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவைகளெல்லாம் அதெல்லாம் ஓவர் இட் பண்ணார் சிலுவையில். சோத்திரம். இதை நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன் பாருங்கள். துரைத்தனங்களையும் அதிகாரங்களும் ஆகிய பிசாசுகளின் சகல ஆயுதங்களை இயேசு பறித்து கொண்டார். அவன் இப்போ பலம் உள்ளவனாய் கிடையாது. இப்பொழுது அவன் நிராயுதபாணியாக இருக்கிறான். பிசாசு இன்றைக்கு வெறுங்கையனாக இருக்கிறான். அவன்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை. அவன்கிட்ட வல்லமைகள் எல்லாம் சிலுவையில் பறிக்கப்பட்டு விட்டன. சாத்தானுடைய சிங்காசனங்களை கர்த்தர் கவிழ்த்து போட்டார். ஒரு வல்லமையும் சாத்தானுக்கு இல்லை. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் சும்மா வார்த்தைக்கா சொல்ல,
அவனுடைய இதெல்லாம் எவ்வளவு குறைச்ச, சும்மா அப்படியே இழுத்து பறிச்சின்னு கிடக்கிறான், குத்துயிரும் குலையுருமா கிடக்கிறான், வால் மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்கு, ஃபுல் பவர்லாம் அவன் கிடையாது. சிலுவையில் அவனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்படியே மைனர் கொடுங்க தம்பி, சோத்திரம் எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டார். ஆமென். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். கைதட்டே. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். ஆமென். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றிதானா? இப்பொழுதும் வெற்றி உண்டு. நல்ல வாயை திறந்து, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி 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 உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் சத்தமா பாடுங்க. என் நேசர் பறித்து கொண்டார். நல்ல தலையை நிமிர்த்தி கையை தட்டி அதிகாரம். ஆமென். என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசியர் 2:15 படி சாத்தான் ஒரு நிராயுதபாணி. எல்லாத்தையும் அவன்கிட்ட வாங்கிட்டார், ஒண்ணும் இல்லாம நிக்கிறான். இப்போ லூக்கா 10:18 சொல்லுது, சாத்தான் மின்னலை போல கீழே விழுந்தான், விழுந்து போனான். ஒன்னு பேதுரு 5:8 படி இந்த பிசாசானவன் சிங்கம் போல சுத்துறானே, அவன் பல்லு இல்லாத பொக்கவாயன். சிங்கமா சுத்தினா தான் நீ சிங்கம் மாதிரி சுத்துறான, வாயில் என்ன இல்லை, பல்லே இல்லை, நீ ஒன்றும் பண்ண முடியாது, பொக்க. நீ தோத்துறோம், சும்மா மம்மன் தான் பண்ணின்னு இருக்கணும், சத்தம் போடலாம், உரும்பலாம், ஆனால் நீ ஒன்று யாரையும் கடிச்சலாம் ஒன்று என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது, எல்லாம் பல்லெல்லாம் வச்சிட்டார. வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுது, சாத்தான் தள்ளப்பட்டான். இதாங்க சாத்தானோட டீட்டெயிலு. ரொம்ப ஓவராக போட்டுன்னு சாத்தான் என்ன ரொம்ப ஆட்டுறான் பாஸ்டர், அசக்கிறான் பாஸ்டர்னா உன் ப்ரேயர் குறைவு, உன் வேத வாசிப்பு குறைவு, அது உனக்கு பெருசாக தெரியுது. ஆனால் உண்மையிலே அவனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தான். துரைத்தனங்கள் அதிகாரங்கள் என்பது the level of demons அப்படின்னு அர்த்தம். the level of demons, பலதரப்பட்ட பிசாசுகள்னு அர்த்தம். சாதாரணமான பிசாசு, சில்லற பிசாசு, பெரிய பிசாசு, பில்லிசூனிய பிசாசு, விக்கிரக பிசாசு, பல தலைமுறைகளையும் மனு குலத்தையும் அடிமைப்படுத்துகிற பிசாசு, இப்படி பல லெவல் டீமன்ஸ், பலதரப்பட்ட பிசாசு இருக்குது. ஆண்டவர் சொன்னார் இந்த ஜாதி பிசாசுன்றார். அப்போ ஜாதி தேஜா பிசாசுலாம் இருக்குது. எந்த பிசாசாக இருந்தாலும் அத்தனை பிசாசையும் சிலுவையில் இயேசு தொங்கும்போது அந்த பிசாசை எல்லாம் ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. இவ்விதமாக அந்த சிலுவையை நீங்கள் தியானிக்க சிலுவையை மேன்மைப்படுத்த இன்னும் சாத்தானை நீங்கள் பலவீனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. உள்ள சாத்தான் இருக்கும்போது என்னங்க மைனர் கொடுங்க மறுபடியும் தோத்திரம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவார்.
ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். ஹல்லேலூயா. அப்படியே நான் ரெண்டாவது என்ன பாயிண்ட் நான் சொன்னேன்னா, சாத்தானுடைய செயலை சிலுவை செயலிழக்க பண்ணிட்டு. அதனால தான் எங்களுடைய மேன்மை சிலுவை. சிலுவை இல்லாமல் ஒன்றும் இல்லையே. மூணாவது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். தெய்வீக பரிமாற்றம், த டிவைன் டிரான்சாக்ஷன் சிலுவையிலிருந்து எனக்கு வருது. ஒரு டிவைன், ஒரு தெய்வீக பரிமாற்றம் சிலுவையிலிருந்து வருது. நான் ஒரு மாதிரிப்பட்ட ஆளாக இருந்த என்ன வேற ஒரு மாதிரியான ஆளா சிலுவை என்னை மாற்றுது. ஏன்னா அந்த சிலுவையிலிருந்து ஒரு தெய்வீகம் என்னை பரிமாற்றத்துக்குள்ளே போகுது. எனக்குள்ள ஒரு மெட்டபாலிசத்தை உண்டாக்குது, என்னை வேற மாதிரி ஆக்குது. அதுக்கு முன்னாடி என் சுபாவம் வேற, என் யோசனை வேற, என்னுடைய வார்த்தைகள் வேற, என்னுடைய கேரக்டர் வேற. ஆனால் சிலுவை என் கேரக்டரே மாற்றுது, என்னுடைய சுபாவங்களை மாற்றுது, என்னை இயேசுவை போல அது மாற்றுது. அவருடைய அன்பை எனக்குள்ள கொண்டு வருது, அவருடைய காருண்யத்தை எனக்குள்ள கொண்டு வருது, அவருடைய தயவை எனக்குள்ள கொண்டு வருது, அவருடைய சகிப்புத்தன்மை எனக்குள்ள கொண்டு வருது, விட்டு கொடுக்கிற தன்மையை கொண்டு வருது. சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுகிற, என்னை நிந்திக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிற அந்த ஒரு தெய்வீக பரிமாற்றங்கள் கிராஸ் மூலமா எனக்குள்ள கிராஸ் ஆகி வருது. ஹல்லேலூயா. உதாரணமாக சில வசனத்தை சொல்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 2:24 பாருங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். நாம் நீதி உள்ளவர்களாய் மாறுவதற்கு நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். பாவியாக இருந்த என்ன சிலுவை நீதிமானா மாற்றுது. புரியுதா உங்களுக்கு? டிரான்ஸ்மிஷன், ஒரு பரிமாற்றம். 2 கொரிந்தியர் 5:21 பாருங்க. நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒரு டிரான்ஸ்மிஷனை பாருங்க. தீத்து 2:14 பாருங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய அக்கிரமங்கள்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை சுத்திகரித்திருக்கிறார். ஏசாயா 53:12 பாருங்க. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, நம்முடைய பாவத்தில் அவர் சுமந்து அவர் அக்கிரமக்காரராக மாறி அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவை நமக்கு என்னென்னலாம் பண்ணுது பாருங்க. சிலுவையில் தெய்வீக அந்த பரிபூரணத்தை நம்ம பார்க்கலாம். அந்த மன்னிப்பின் பரிபூரணம். அவரை எப்படி அடித்தாங்க சிலுவையில், அந்த காட்சியை விவரிக்க முடியுமாங்க? அந்த மாதிரி அடித்து ரத்த கலரியாக தொங்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று. என்னங்க இது? என்னங்க சிலுவையில் தொங்குகிற இயேசு தன்னை காரி துப்புனவனை, நிந்தித்தவனை, அடித்தவனை, ஆணி அடித்தவனை, தலையில் கொட்டினவனை, முள்கிரீடை வச்சவனை, கதற ஆணி உள்ள போகுது, அப்படி கொடுமையாக ஆணி அடித்தவனை அவர் சொல்கிறாரு, ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு, பிதாவே இவ்வளோ மன்னிங்கப்பா. ஆனால் அந்த ஆணி அடித்தவங்க முன்னாடி தான் நம்ம சொல்கிறாங்க,
இவரை அடிக்கிறதுனால, இவரை சிலுவையில் ஒப்பு கொடுக்கறதுனால வர்ற சாபம் எங்க மேலே, என் பிள்ளைகள் மேலும் வரட்டும் அப்படின்னு சாபத்தை வந்தால் கூட பரவாயில்ல, இதனால் எங்களுக்கு நியாய தீர்ப்பு எங்கள் மேலே வந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பரபாஸ் தான் வேணும், இயேசுனார் சிலுவையில் அறையுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு சொன்னார், ஆண்டவரே அவங்க என்ன செய்கிறான்னு தெரியாமல் செய்கிறாங்க, அவங்கள அவங்க எந்த சாபம்லாம் என் மேலே வரணும்னு அவங்க சொன்னாங்களே, ஒருத்தர் மேலேயும் சாபம் வர வேண்டாம், ஒருத்தருக்கும் ஆக்குன்னு வர வேண்டாம், ஒருத்தவனும் தண்டிக்கப்பட வேண்டாம், ஒருத்தவனுக்கும் ஒன்றும் வர வேண்டாம், அவனை மன்னிச்சிடுங்க. தன்னை பிடிக்க வருகிறவன் காது அறுபட்ட நிலையில் கூட எடுத்து ஒட்ட வைக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளை, தன்னை காட்டி கொடுத்தவனை கூட காட்டி கொடுக்காதவர், தன்னை காட்டி கொடுக்கிறவனே சிநேகிதன்னு சொன்னவர், சிலுவையில் எல்லாருக்காக அவர் மன்னிப்பு செய்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பாரம்பரியம் ஒன்று சொல்லுது. இயேசு சிலுவையில் 7 வார்த்தை சொன்னார்ல, முதல் வார்த்தை பிதாவே உங்களுக்கு மன்னியும். பாரம்பரியத்தில் ஒரு புஸ்தகம் இப்படி சொல்லுது, 6 மணி நேரம் அந்த சிலுவை பாடம் சகிச்சார்ல, 6 மணி நேரமாக உயிர் போகிற வரைக்கும் மயிரை பிடிச்சி இழுப்பானா, அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம், பிதாவே இவரோட மன்னியும். கல்லெடுத்து அடிப்பானா, பிதாவே. இயேசுநாதர் அதை சொல்லிக்கிட்டே இருந்தார்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தானா, தன் ஆணி அடிக்கிறான், ஒருத்தவன் கையில் ஆணி அடிக்கிறான், ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், ஆண்டவரே இவங்க தெரியாமல் செய்கிறாங்கப்பா, இவங்களை மன்னிச்சிருங்க. அவர் சொல்லிக்கிட்டே அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து ஓயவே இல்லையா, ஜீவன் போகிற வரைக்கும் அந்த வார்த்தை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவரிடம் இருந்து கசப்போ கோபமோ பழிவாங்கும் எண்ணமோ வஞ்சனையோ நினைவோ கூட அவருடைய ஜீவியத்தில் இல்லை. அன்பு, காருண்யம், தயவு, இதுதான் அப்படியே சுரந்து வருது. ஒரு வேப்ப மரைய கட்டையை நீங்கள் தேய்ச்சா ருசிச்சா கசப்பு தான், ஆனால் அதே நேரத்தில் ஒரு சந்தன கட்டையை அரைக்க தேய்க்க தேய்க்க, அதை அறுக்க அதை பிக்க அது வாசனையே தான் தருமே ஒழிய அது ஒருபோதும் அது கசந்து கொள்ளாது. ஏன்னா அதன் தன்மையே அப்படித்தானது. இயேசு அப்படிப்பட்டவர். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை கவனித்த அந்த அவர் அடிக்கிறதுக்காக தலைமை வகித்த 100க்கு அதிபதி சொன்னான், மெய்யாகவே இவர் நீதிமான். ஏன்னா அவர் சிலுவையில் அவர் சொன்னது, அவர் நடந்து கொண்ட விதங்களை எல்லாம் பார்த்த பொழுது அப்படி. ஹல்லேலூயா. ரஷ்ய விண்வெளி வீரர் நிக்கோலாஸ் என்பவர் விண்வெளிக்கு போயிட்டு வந்தார். அந்த நிக்கோலாஸ் விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டு சொல்கிறாரு, கீழே நான் விண்வெளியில் தேடி பார்த்தேன், கடவுளே இல்லை, நம்ம கடவுள் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறாருன்றாங்க, நான் விண்வெளிக்காக போயிட்டு வந்தேன், ஒன்றும் கடவுள்லாம் இல்லை, கடவுள் இருக்குதுன்னு சும்மா சொல்கிறேன், நான் தேடி பார்த்தா ஒன்றும் தெரில அப்படின்னா. பில்லி கிரகம் என்கிற ஊழியக்காரன் இந்த நிக்கோலாஸுக்கு ஒரு செய்தி அவனை அனுப்பினாராம். அட அறிவு கெட்ட மண்புழுவே. எப்படிங்க? அறிவு கெட்ட மண்புழுவே. அவர் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் அவனை சொன்னார். நபர் அமாவாசை நைட்டில் மண்புழு பூமியிலிருந்து எழும்பி தலையை மட்டும் அந்த வேருக்கு மேலே அப்படி பூமியில் பார்த்துச்சு. அமாவாசை நைட்டில் புழு இப்படி பூமிக்குள்ள அப்படி வந்து தலையை மட்டும் இப்படி வந்துட்டு புழு போய் கீழே போய் சொன்னிச்சான், நான் மேலே போய் பார்த்தேன் ஒரு மனுஷனுமே காணுன்னுச்சான். சார் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? ஒரு மண்புழு, மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு புழு அமாவாசை நைட்டில் மேலே வந்து தன் தலையை தூக்கி அப்படி பார்த்துட்டு சொன்னிச்சான், பூமியில் போன ஒரு மனுஷனையும் காணன்னு சொன்ன மாதிரி இருக்கடா அறிவு கட்ட நிக்கோலாஸு. நீ தெய்வத்தை பார்க்க விண்வெளிக்கு போக வேண்டாம், சிலுவைக்கு வா, கல்வாரிக்கு வா, சிலுவை அண்டைக்கு வா. அங்க இயேசு உனக்கு தென்படுவா. அங்க இயேசுவின் அன்பை நீ பார்க்க முடியும், அங்க இயேசுவின் காருண்யத்தை நீ பார்க்க முடியும். இயேசுவுடைய அன்பு அங்கதான் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த அன்பை நான் எவ்வளவு வர்ணிச்சாலும் போதாதுங்க. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்கள், நாங்களோ
கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எல்லாம் சொல்லுங்க, நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சத்தமா சொல்லுங்க, ஞானம், அறிவு, வசதி, ஜாதி, சோத்திரிக்கிற எதை குறித்தும் நான் மேன்மையா எண்ணக்கூடாது. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் அவருடைய சிலுவையினால் எனக்கு வந்தது. அது ஒன்றும் என்னுடையது அல்ல. பூமியும் அது நிறைவும் வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. எதையும் மேன்மை பாராட்ட முடியாது. எல்லாம் சொல்லுங்க, எங்கள் மேன்மை சிலுவையே. கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா ஆண்டவருடைய சமூகத்தில்? ஹல்லேலூயா. ஜி மேஜர் கொடுங்க தம்பி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்தன் இயேசுவே, உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருவாரும் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதும் வல்ல பராபரனே சரணம். எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்தன் இயேசுவே, உந்தன் இயேசுவே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதும் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்லபராபரனே சரணம். உம்மை அன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்கு ஆறுதலே. உம்மை அன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்கு ஆறுதலே. கைவிடாமல் காக்கும் கரமே, கண்கள் அதனை நோக்கிடுதே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே. எந்தன் இயேசுவே, உந்தன் ஹல்லேலூயா. உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்லபராபரனே சரணம். எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாடுங்க மேன்மை. எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறிந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அறிந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தன் இயேசுவே, உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல வல்லபராபரனே பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சரணம் நன்றி என்றும் நான் வரவேனே, நம்பிக்கை கண்மலை என் நிறைவா. நன்றி சோத்ரா சோத்ரா
எந்தன் பாரம் தாங்கிடுவே எந்த துணை நீரே என்னை அறிவீர் எந்தன் பாரம் தாங்கிடுவேன் எந்த நேசுவே உந்தன் நேசமே உந்தன் உள்ளம் முருகிடுதே நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாலும் வல்லவராவரே சரணம் நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாலும் வல்லவராவரனே சரணம். அப்படியே கையை உயர்த்தி எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே சொல்லுங்க எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே உந்தனுடனே என்னை அறைந்தேன் உந்தன் குருசில் பங்கடைந்தேன் உந்தனுடனே என்னை அறைந்தேன் உந்தன் குருசில் பங்கடைந்தேன். தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேற சிலுவைலாம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றும் எங்கள் மேன்மை இல்லை. ஏன்னா எங்கள் கையெழுத்தெல்லாம் குலைத்து போட்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கொண்டு வந்தது சிலுவை. சாத்தானுடைய வல்லமைகளெல்லாம் செயலிழக்க செய்த அந்த சிலுவை. ஒரு தெய்வீக பரிமாற்றத்தை எனக்குள்ள கொண்டு வந்தது சிலுவை. சிலுவை தான் எங்கள் மேன்மனை நம்புறவங்க கைகளை தட்டி வாயை திறந்து, ஆண்டவரே இந்த சிலுவைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்.